ஹே ஹாய்டா, வெல்கம் டு விமன் குக் எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் மாஃபியா குயின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ்மேன் ஃபால் ஃபார் பிரிட்டி பாய் அந்த ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வியும் ஆறுமுகம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன ஹயாங், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற வரீங்க அப்படின்னு கேட்குறான். நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே என்ன புரியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேங்க ஹயாங், சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம ஜெமினாவும் ஜேகேவும் மேரேஜ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மேரேஜ் எப்போ ஹயாங் ஆச்சு, என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா. ஆமாம், உனக்கு தெரியாதா, அவங்க 2 பேரும் எலோப் ஆகிட்டாங்க. தட் மீன்ஸ் ஓடி போய் தான் கல்யாணம் ஆகிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யார்ட்டையுமே வந்து ரிவீல் பண்ணிக்கல, சீக்ரெட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து வீட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. அப்போது ஆனால் வந்து இங்கே இன்ட்ரோ பார்க்கலாம்டா. நம்ம ஜேகே வந்து ஒரு பிளாக் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் மோர் அப்படின்னா பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அப்படி, சரியா? ஆனால் நம்ம ஜெமினா வந்து எப்படின்னா ஒரு பிரிட்டி பாய் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்காங்கடா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் அப்படி ஆரம் சொல்லவும் வந்து நம்ம வீக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுதுடா. ஏன்னா நம்ம வீக்கு வந்து ஜிம்மின் மேலே வந்து ஒரு லவ் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு மாதிரி அவரோடைய மேரேஜ், அதாவது ஜிம்மினோட மேரேஜ் தெரியவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீ இன்னொருத்தனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஜிம்மின், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா, ஆனால் இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையுமே சொன்னதில்லை, ஏன் நான் உங்ககிட்ட கூட சொன்னதுக்கு இல்லை, அதுதான் நான் பண்ண வேண்டிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்கடா. அப்புறம் வந்து நம்ம ஆரம் வந்து நம்ம ஜேகே இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. எப்படின்னா வந்து நம்ம ஜேகே வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் கேப்டன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருப்பான், சரியா? ஆனால் நம்ம ஆரம் வந்து எப்படின்னா நம்ம ஜேகேக்கு கீழே உள்ள பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஆரம் வந்து நம்ம ஜேகேவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, ஜேகே வந்து ஜேஹோப்புக்கு வந்து, அதாவது ஆரம்பை ஒரு சின்ன பையன் வந்து ஜேஹோப், அவனுக்கு வந்து ஹையர் பொசிஷனை கொடுத்துருவான். எப்படின்னா அவன் வந்து சரியாக இருக்கான், ஆட்டிடியூட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பொசிஷனை வந்து நம்ம ஜேஹோப் கொடுக்கவும் நம்ம ஆரம்புக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுறான். எப்படின்னா, எப்படி நீங்கள் எப்படி வந்து எனக்கு உங்களுக்கு உன்னோட ஃப்ரெண்டு நான், எனக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷனை எப்படி என்னை விட வயசில் கம்மியாக இருக்கிற ஜேஹோப் உங்களால் கொடுக்க முடியும்? இதெல்லாம் நியாயமா? ஆல்ரெடி நீங்களே வந்து நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து திறமையில வந்திருக்கீங்க, ரைட்டு. எனக்கு என்ன திறமை இல்லையா சொல்லுங்கள்? எனக்கு திறமை இருக்குது, ஆனாலும் வந்து உங்களோட நான் கம்மி தான், நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு அடுத்து நான் தானே கேப்டன் ஆகணும், அதாவது உங்களுக்கு அடுத்து ஹையர் பொசிஷனில் நான் தானே இருக்கணும். என்னையோட ஒரு சின்ன பையனை எப்படி நீங்கள் வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து ரொம்ப ஆங்க்ரி மோடுக்கு போயிடறாங்கடா. ஸோ நம்ம வந்து ஜேஹோப்பை வந்து ஜேகே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணது வந்து ஆரம்க்கு வந்து பிடிக்காது. நீ இப்படியா பண்ணுற, உனக்கு இருக்குது, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஒரு ஈவில் பிளான் போடுறான்டா. என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம வி இருக்கான்ல, வி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜிம்மின் மேலே வந்து லவ்வில் இருப்பான். ஆனால் வந்து நம்ம ஜிம்மின் வந்து மேரேஜ் பண்ணது யாரை, நம்ம ஜேகே பண்ணிடுறானா. ஆனாலும் வந்து அந்த ஒரு கவலையிலே இருப்பான். ஆனால் வந்து நம்ம ஆரம் வந்து இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கிட்ட போய் சொல்கிறான். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கேன்,
உனக்கும் ஜிமினாவுக்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறான்டா. ஸோ நீ கவலைப்படாத, ஜிமினா வந்து உனக்கு தான், அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஆரம் வந்து அவனுடைய பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஜிமினாவோட ஃபாதர் இருக்கான்ல, இங்கே வந்து ஜிமினாவோட ஃபாதர் வேறு யாரும் இல்லைடா, நம்ம சுகா தான்டா. சுகாட்ட போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய பையன் இருக்கான்ல ஜிமினா, அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பிளாக்மோர் இருக்கான்ல, அதாவது ஜேகே, பிளாக் மேஜிக் பண்ணுற ஜேகே, அவன் கூட வந்து ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிடுறான்டா. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். அந்த சுகாட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறான். போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம இது அதுக்கப்புறம் நம்ம ஜேகே மீட் பண்ணுறான். ஜேகே மீட் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜேகே சொல்லுங்கள் ஆரம்மையா, என்ன இங்கே இந்த சைடு வந்திருக்கீங்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான்ப்பா வந்தேன், எனக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. சொல்லுங்கள் ஹயாங், வாங்க உட்காருங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை வேண்டாம் வேணாம், நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லிட்டான்டா. ஆனால் மரியாதையாக தான் பேசுவான். ஏன்னா வந்து வயசில் வந்து வயசு வித்தியாசம் கிடையாது, அவங்களோட இதுக்காக பார்க்குறாங்க. சாரிடா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லுங்கள் ஹயாங், வந்து அமைதியாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜேகே. அதுவா, உங்களை வந்து சுகா வந்து பார்க்க வராங்க. ஏன் ஹயாங், எதுக்கு பார்க்க வராங்க திடீர்னு, இத்தனை நாள் வரவே இல்லையே அப்படின்னா, தெரியல, ஆனால் உங்களை வந்து பார்க்க வராங்க, நீங்கள் வந்து எதுக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டு போயிடுறான்ப்பா. ஸோ அங்கே போய் சுகா வந்து நம்ம ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு போகிறான்டா. ஏன்னா என்ன மாதிரி தாட்டில் போவான் அப்படின்னா, எப்படியாச்சும் இன்றைக்கி நான் வந்து ஜேகே வந்து மர்டர் பண்ணிடணும், அவனை நான் கொன்றணும் அப்படின்ற ஒரு வெறியில் தானே போயிருக்கான். ஏன்னா அவங்களுடைய பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டு, அதாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக தானே நம்ம ஆரம் சொல்லி வச்சுருப்பான். ஸோ அதனால் கொல்லணும் அப்படின்ற வெறியோடு போவான். போய் பார்த்தா அங்கே வந்து ஜேகே வந்து ஆஃபீஸில் அவங்களுடைய பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கோம்டா. ஆனால் அந்த பார்ட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டேகு இருக்குல்ல, அங்கே ஒரு பிளேஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். சரியா, அங்கே போய் பார்த்தா சுகா போய் பார்க்குறாரு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லோரும் இருக்கிறனால மர்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் திரும்பி வந்துடுறாரு அவர். வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜேகே இருக்கான்ல, நம்ம ஜேகே வந்து யார், நம்ம ஜாக்சன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஜாக்சன் வந்து யாரும் கிடையாதுடா, நம்ம ஜேகேவோட ஹையர் ஆஃபீஸர். சரியா, அவர் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு நம்ம ஜேகேவை. ஜாக்சன் வந்து ரெசிடென்ஸுக்கு போகிறாங்கடா. அந்த ரெசிடென்ஸுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜேகேவை வந்து நம்ம சுகா இருக்காங்கள்ல, ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய பையனை நீ தான் கடத்திட்டு போயிட்ட, நீ தான் கடத்திட்டு போயிட்டு அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட, நீ தான் முழுக்க முழுக்க காரணம், என் பையனை நீ ஏன் கடத்திட்டு போன, உனக்கு என்ன தைரியம் தான் நீ கடத்திட்டு போவ, நான் என் பையனை என் கூடயே கூட்டிகிட்டு போகிறேன், எல்லோரும் கேளுங்க, இவன் தான் வந்து மோசம், இவன் வந்து பிளாக்மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து திட்டுறாருண்டா நம்ம ஜேகேவை. ஆனால் ஜேகே வந்து இல்லை, நான் பிளாக்மோர்லாம் கிடையாது, நான் அப்படிலாம் ஏமாற்றவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம ஜாக்சன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஜேகே இல்லை நோ ப்ராப்ளம், எனக்கு எந்த தாட்டும் கிடையாது, நான் உன்னை நம்புகிறேன், நீ அப்படிப்பட்டவன் கிடையாது, ஏன்னா நான் உன் கூட தானே ஒர்க் பண்ணுறேன், என்ன தான் நான் உனக்கு வந்து ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் உன்னை பற்றின விஷயங்கள்லாம் நானும் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். சரியா, நீ நல்ல வழியில் தான் போவேன்றது எனக்கு தெரியும் ஜேகே, நீ வந்து எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்லிடுறான்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட் இன்னும் முடியலை, போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம நெக்ஸ்ட் ஹீரோ வந்து சொல்லணும்ல. அப்போ நம்ம ஜிமினா வந்து என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இல்லை ஜேகே மேலே எந்த தப்புமே கிடையாது, என்னோடய பெர்மிஷனோட தான் என்னை கூட்டிகிட்டு போனான், நானும் அவனும் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நாங்கள் பண்ணிக்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்குது, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் வந்து மேஜர். சரியா, எங்களோட விருப்பத்தை மீறி எங்களால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது, புரியுதா, நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரை போய் கேட்கணும், எங்களுக்கு வந்து நாங்கள் மேஜர் ஆகிட்டோம், நாங்கள் ஒன்றும் மைனர் கிடையாது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு போங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து
ஒரு மாதிரி வந்து ஹார்ஷாக நடந்துக்கிறான்டா எல்லார்ட்டையும். நம்ம ஜாக் இருக்கான்ல, அதாவது ஜாக்சன் தான் ஜாக்னு சொல்கிறேன்டா. அப்போ நம்ம ஜாக் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறான், நீ வந்து தேகு சிட்டியில் இருக்கிற ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும் அந்த ஒரு பிளேஸ் வந்து, ஸோ அங்கே வந்து நீ போயிரு அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நல்லா இல்லை. நீ வந்து உன்னோட ஃபியான்சியை கூட்டிகிட்டு கிளம்பு, உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். அதோட நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணுறான், பேபி நம்ம வந்து கிளம்பிடலாம். ஏன்னா நமக்கும் உனக்கும் எனக்கு செட் ஆகுற பிளேஸ் இது கிடையாது. நான் உன்னை வந்து ஒரு நல்ல பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் வந்து வேணாம். ஏன்னா எல்லோரும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் தான் உன்னை வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது இல்லை, ரைட்டு. ஆனால் வந்து உனக்கு எனக்கும் ஏற்ற பிளேஸ் இது கிடையாது. நம்ம வந்து ஒரு ஹாப்பி லைஃப் தான் வாழணும்னு நம்ம வந்து நினச்சிருக்கோம். வேணாம், நம்ம கிளம்பிடலாம், நம்ம டேகோ சிட்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்டா. சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜிமினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வி இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன் அப்படின்னா, நம்ம ஜிமினா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான்ல, அப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானோ அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். பட் ஆனால் ஆப்போசிட்டாக வந்து ஜிமினா என்ன பண்ண, இல்லை நான் ஜேகே வந்து விருப்பத்தோடு தான் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் நம்ம ஜிமினா வந்து அப்படிலாம் இருக்காது, நம்ம மறுபடியும் நம்ம லவ் பண்ணிடலாம் ஜிமினாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஆரம் இருக்கால, திருப்பியும் அவன் வந்து பிளான் போடுறான். எப்படி அப்படின்னா, ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆரம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை நீ திரும்ப கவலைப்படாத, திரும்ப அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாத, உனக்கு வந்து ஜிமினா உனக்கு தான், சரியா, நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆரம் வந்து இதை சொல்கிறத பார்த்தா என்ன இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஜேகே மேலே ஆரம்க்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுடா. ஏன் அப்படின்னா, நம்ம நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பான் இல்லையா, யாரை ஆரமோட வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பையன் சுகாவை வந்து ஹையர் பொசிஷனில் வந்து வச்சுருந்ததுனால அவ்வளோ ஒரு தன்னோட ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ வந்து கோவத்தை காட்டலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நம்ம ஆரம் இருக்கான்ல, ஆரம் வந்து இன்னொரு பிளான் போடுறான்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆரமோட ஒய்ஃபு வந்து இருக்காங்கல்ல ஜின்னு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜின்னை வந்து நம்ம ஜேகே வந்து சைடாக வச்சுருக்கான், ஐ மீன் அதாவது கீப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். அப்படி இல்லை அப்படின்னா, ஜேஹோப் கூட வந்து நம்ம ஜிமினா வந்து அஃபேரில் இருக்கிற மாதிரி பிளான் போடுறான். ஏன்னா புரியுதா, அதாவது எப்படின்னா, ஜேகே வந்து ஜின் கூட அஃபேரில் இருக்கிற மாதிரியும், ஜேஹோப் கூட வந்து ஜிமினா அஃபேரில் இருக்கிற மாதிரியும் வந்து பிளான் போடுறாங்க. ஏன் வந்து இங்கே வந்து ஜேஹோப் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்போ தானே இந்த மாதிரி பிளான் பண்ணால் தானே நம்ம வீக்கு வந்து ஜிமினா வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால இவனோட பிளான் இப்படி போட்டான், நம்ம ஹோப் கூட போட்டான், சரியா. ஸோ அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜேகே வந்து நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு திரும்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா, பூசானுக்கு கிளம்பி போகிறாங்க. யார் போனாங்களோ அவங்களோட ஆர்மிஸ்லாம் சேர்ந்து வந்து போகிறாங்க. என்னங்க, நம்ம இன்னும் எவ்வளோ டேஸ்க்கு வந்து பூசானில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. நம்ம இன்னும் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் பேபி, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியலை. நம்ம லைஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நமக்கு இடையில வந்து எந்த லவ் மூமெண்ட்டுமே வரல. மேபி வந்து நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பேபி. அதனால நம்ம வந்து கஷ்டங்களை தாண்டி போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சமாளித்து போய் தான் ஆகணும், சரியா. இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பேபி. நீ என் கூட இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்து நீ என் கூட இன்னும் வந்து ஸ்டாண்ட் பை இருக்க பார்த்தியா. ஸோ அதுதான் எனக்கு வந்து உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் செத்தாலும் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்களே வேணாம் நீ போ அப்படின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். போனால் நான் வந்து பொணமாக மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா, லூஸா நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, அப்புறம் வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரக்கூடாது இனிமேல், சரியா.
இப்போ நீங்களும் இந்த மாதிரி பேசாதீங்க. நான் உங்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லவ் மட்டும் காமிச்சா மட்டும்தான் கிடையாது. ஒரு நிமிஷம் கிடச்சா கூட நான் என்னோடய லவ்வை வந்து உங்களுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து சொல்கிறாங்கடா. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அதோட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரியா? ஸோ அங்கேருந்து இன்னொரு குரூப்பும் கிளம்புறாங்க. யார் அப்படின்னா நம்ம ஜேஹோப், ஆரம், அதுக்கப்புறம் வந்து ஜின்னு, அதுக்கப்புறம் ஜிமின், ஜேகே எல்லாருமே வந்து போகிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஆரம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளானோட தான்டா போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஜேகேயும் ஜிமினோட வெட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்கடா. அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜேகேயும் ஜிமினா வந்து ஓவராக வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கான்சியஸே கிடையாது. கான்சியஸ் இல்லாமல் இருக்கும். என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் பார்க்கலாமா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேகே வந்து நம்ம ஜிமினாவை வந்து ஸ்டேர் பண்ணி பார்க்குறான். ஏன் ஜேகே எப்படி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறான். என்னன்னு தெரில பேபி, இன்றைக்கி எனக்கு நீ ரொம்ப அழகாக தெரிகிற. ஓ, அப்போ சாருக்கு இன்றைக்கி மட்டும்தான் ரொம்ப அழகாக தெரியுறேன்னா அப்போ மற்ற டேஸ்லாம் நீ எப்போவுமே அழகு, இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக அழகாக தெரியுற. உன்னோட அவுட்ஃபிட்டு, ஜுவல்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக உனக்கு இன்றைக்கி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன திடீர்னு காதல் மன்னன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேட்குறான்டா. நான் எப்போவுமே அப்படித்தானே, உனக்கு தெரியாதா? தெரியும், அதனால தான் நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னை தப்பாக எடுத்து என்ன பேபி பண்ண போகிறேன்? நீ சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா சொல்லு. ஐஸ் வைக்காதீங்க சார் போதும். ஏன் இப்படி சார்னு கூப்பிட்ற? அழகான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். ஓ சரிங்க அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாண்டா. ஏய் கலைக்கிறதானே என்ன, நீங்கள் அப்படி கூப்பிட்டாலும் சொல்கிறீங்க இப்படி கூப்பிட்டாலும் சொல்கிறீங்க. சரிடா புருஷா, இது ஓகேவா? ஐயோ ஸோ க்யூட், நல்லாயிருக்கு, எனக்கு இப்படி கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கூப்பிட்டா போச்சு, உங்களை கூப்பிடாம நான் வேறு யாரை கூப்பிட போகிறேன்? வேறு யாரை கூப்பிட்டு தான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 பேரும் இன்னும் வந்து ட்ரிங்க் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணலாடா. கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. பேசிகிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜிமின் வந்து தள்ளாடிகிட்டே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஜேகே பின்னாடியே போகிறான். ஹே நெல்லு, எங்கே போகிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே, நான் ரூமுக்கு போய் வந்து தூங்குறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறான். இரு, உன்னால் தான் நடக்க முடியல, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. அதுக்கப்புறம் வந்து இல்லை பேபி, எனக்கு ஒன்றை விட வந்து எனக்கு இந்த பார்ட்டி ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 பேத்துக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். அது தெரியுது ஜேகே, பட் ஆனால் கெஸ்ட்டு அவங்க வந்து அவங்கள எல்லாத்துக்கும் வந்து ரூம் வந்து நான் லொக்கேட் பண்ணிட்டேன். அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நம்ம ரூமுக்கு போகலாம், நீனே வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான்டா. சரி ஓகே ஜேகே, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் வந்து கையை போட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜிமினோட வெஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஜேகே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 பேருமே தள்ளாடுறாங்களா. 2 பேருமே ஓவராக வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் அப்போ ஜேகே வந்து பார்ப்பான், இல்லை இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெட்டில் வந்து போடுறான். ஜிம்மின் வந்து ஓரளவுக்கு வந்து அன்கான்சியஸ். சரியா? என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனால் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட வந்து அவனால் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பான். நம்ம ஜேகேக்கு வந்து ஆல்ரெடி அந்த ட்ரிங்க் பண்ண பழக்கம் இருக்கனால அவனுக்கு ஓவராலாக வந்து தெரியாது. ஆனால் வந்து அவனுக்கும் வந்து ரொம்ப போதை ஏறி இருக்கும். என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிம்மினுக்கு வந்து அந்த போட்டிருக்கிற ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறான். ஒரு மாதிரி பார்க்குறான், ஜிம்மினை வந்து பார்க்குறான். ரொம்ப அழகாக ப்ரைட்டாக தெரியுறான். அந்த மூன் லைட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கான் நம்ம ஜிமின். ப்ரைட்டாக இருக்கும். என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃபோர்ஹெட்டில் போய் சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு நீ எனக்கு கிடச்சது, நான் தான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஜிமின், நீ எவ்வளோ அழகு தெரியுமா, அதை வாயால் சொன்னால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து ஜேகே சொல்கிறான்னா, போதும் பேசுனது, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து தூக்கத்தில் சொல்கிறான்டா.
தூங்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணு பேபி அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ண போகிறேன் விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து வைக்கப்படுறான்டா. உன்னை என்ன பண்ண போகிறேன் சொல்லு, இது வரைக்கும் பெர்மிஷன் இல்லாமல் நான் வந்து உன்னை தொட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தூங்கலையா அப்படின்னு கேட்குறான். நீ இப்படி படுத்துக்கிட்டா எப்படி தூங்க முடியும் சொல்லு, நீ பாரு இந்த பெட்டு ஃபுல்லாக நீ தான் படுத்து கிடக்க, அதுவும் இல்லாமல் பாரு நீ குளிக்கலை, ட்ரிங்க்ஸ் பண்ணதோடு படுத்துட்டோ, உன்னை வந்து நான் துணி எடுத்து ரப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வாட்டர் கொண்டு வந்து அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரப் பண்ணுறான். ரப் பண்ணும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜேகேயோட ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக வந்து ரப் பண்ணுறான்டா. ஜிம்மின் வந்து சினுங்குறான். ஜேகே என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை பேபி, கொஞ்ச நேரம் அப்படியே இருறேன். ஜேகே ப்ளீஸ்டா விட்றா என்ன. என்னடா பண்ணுற, விட்றா என்ன, அமைதி இருனா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிமினாவோட அந்த ஜெஸ்ட்டு அவனோட வெஸ்ட்டு எல்லாமே வந்து ரப் பண்ணுறானா. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பக்கத்தில் அந்த வாட்ரு வச்சுருப்பான்ல அது பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிமினா வந்து பொறுமையாக வந்து நெத்தி, அவனுடைய ஐஸ், அவனுடைய நோஸ் எல்லாமே வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட லிப்ஸ் இருக்கா, அந்த லிப்ஸு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி மூச்சு திணற அளவுக்கு வந்து கேப்பே இல்லாமல் வந்து கிஸ் பண்ணுறான். ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ தாண்டா வந்து அவங்க லைஃபே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கிடையில் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன்னா எப்படி சொல்கிறது, ஒரே கலவரமாக தான் இருந்திருக்கும். அவன் வந்து ஜேகே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால அது மூலயமா வந்து ஃப்ரெண்டு மூலியமே வந்து அவனுக்கு ரொம்ப இதாகவே இருந்திருக்கும், பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வாங்கடா கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அக்ரெசிவாக வந்து கிஸ் பண்ணுறான். டேய் விட்றா ஜேகே, ஏன்டா அப்படி பண்ணுற, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் ஓடி போகல, சரியா மெதுவாக பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பேபி, அது உன்னை கண்டிப்பாக முடியாது, இன்றைக்கி உன்னை வந்து நான் செய்கிறேன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய் நான் பாவம்லாம் இன்றைக்கி கிடையாது சரியா, இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா கிஸ் பண்ணுறான். ஹிக்கி மார்க்ஸ்லாம் நிறையா கொடுக்குறான்னா நம்ம ஜேகே வந்து அப்படியே நெக்கு வரான். நெக்கு வந்து ஹிக்கி மார்க்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பாக வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே வந்து அவனோட ஜெஸ்ட்டு, அவனோட வந்து நேவல்லாம் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டா ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி சிலுங்குறான் ஒரு மாதிரி. ஜேகே ப்ளீஸ்டா, விட்றா என்ன, ஐயோ என்னால் முடியலை, எனக்கு என்னமோ ஆகுது ஜேகே அப்படின்றான். என்ன ஆகுது பேபி சொல்லு, கூசுதா உடம்பு? தெரியல, எனக்கு அந்த ஃபீல் சொல்ல தெரியல. அதுக்கு பேர் தான் பேபி நீ வந்து உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் நீ இதை வந்து என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து முன்ன பின்ன பழக்கம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் மட்டும் என்னை 10 பேர்கிட்ட போயிட்டான் வந்தேன் அப்படின்னு கேட்குறான். நான் அப்படிலாம் நான் சொல்லலை, அதை பற்றி நான் நாலேஜ் உனக்கு இருக்கும்ல, பட் எனக்கு அது இல்லைல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி நீ கற்றுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜேகே வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறான்டா. கிஸ் பண்ணுறான், அவனோட நிப்பிள்ஸு, அவனோட நேவல்ஸ் எல்லாமே வந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்து பைட் பண்ணுறான். பைய பண்ணுடா வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். வலிக்காமல் இன்றைக்கி எதுவுமே நடக்காது சரியா, நீ தான் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான்டா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணி முடிச்சுட்டு பாட்டம் போகிறான்டா. பாட்டம் போயிட்டு அவனுடைய வந்து லெக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ரப் பண்ணுறான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், கிஸ் பண்ணுறான்டா. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இன்டிமேட்ஸ்லாம் போகுது. அவங்க வந்து மேக் அவுட் வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படுத்துருக்காங்கடா. படுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேபி உனக்கு ஓகே தானே, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிறான். ஏன் ஜேகே எப்படி கேட்குற, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதில் நீ எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜிம்மி. உண்மையாகவே சொல்கிறேன் பேபி, இது வரைக்கும் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் கேட்டேன். ஏன்டா அப்போல்லாம் நினைக்கிறேன், நான் அப்போல்லாம் நினைக்கவே கிடையாது. உன் கஷ்டம்தான் எனக்கு கஷ்டம் சரியா. இங்கே பாரு,
உன்னோட சந்தோஷத்துலேயும் சரி, உன்னோட கஷ்டத்துலேயும் சரி ஷேர் பண்ணுற ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு தானே கஷ்டம், எனக்கு என்ன என்னென்னா நான் பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் அதுக்கு பேர் லைஃபாடா சொல்லு. உன் கஷ்டத்துலையும் உன்னோட ஹாப்பிலையும் நான் வந்து மிங்கிளாகி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தானடா வந்து உன்னை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் லவ் பண்ணி. ஏன்டா அப்படி என்னை பிரித்து வச்சு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை பேபி, உன்னை வந்து ராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உன்னை வந்து அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் எனக்குள்ளே வந்து நிறைய கனவுகள்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னோடய ஜாப் இப்படி இருக்குது. ஆனாலும் நீ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜிமினா. இங்கே பாரு, நம்ம 2 பேத்துக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? நீ அப்படி பண்ணேன்னா நான் நின்று உன்கிட்ட பேச மாட்டேன். பாய், நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெமின் வந்து சரி சரி கோவப்படாத சரி. இனிமேல் நான் அப்படிலாம் பேசலை, இனிமேல் அப்படிலாம் சொல்லலை சரியா? இனிமேல் வந்து சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லிக்க வேணாம். ஓகேவா? இப்போ ஓகே தானே? என் மேலே கோவம் இல்லைல்ல? கோவம் இருக்குது, கோவம் இன்னும் இருக்கா? ஏன் பேபிக்கு வந்து கோவம் இன்னும் இருக்குது? நான் வேணால் சரி கட்டட்டுமா? எப்படி? இன்னொரு மேக்கப் போகலாமா அப்படின்னு கேட்குறேன். டீப்போட பொறுக்கி என்னால் இதுவே முடியலடா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜேகே வந்து மறுபடியும் வந்து ஜிமினா வந்து கிஸ் பண்ணுறான்டா. போதும் விடுடா, இதுக்கு மீறி என்னால் தாங்காது என்னால் அப்படின்னு. இங்கே பாரு, இது ஃபஸ்ட் டைம்னால தான் உன்னை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லாம் அப்படிலாம் நடக்காது சரியா? இமேஜின் கூட பண்ணி பார்க்காத. எத்தனை ரவுண்ட் கூட போகலாம் சரியா? அப்படின்னு அது பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லிடுறான்டா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஆயிடுது. 2 பேரும் வந்து வேக்கப் ஆகிறாங்க. வேக்கப் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சைடு கிளம்புறாங்க. அங்கே வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு கிங் இருப்பான். அவன் பேரே கிங்கு தான்டா. ஸோ அவன் வந்து பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் சரியா? அவங்க வந்து நம்ம ஜேகே அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஜேகே வந்து ஒரு ராயல் பர்சனாலிட்டியாக நடந்துப்பான். எப்படி ஒரு நல்ல வைப்பில் தான் இருப்பான். அதனால் எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்து ஜேகே சைடு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜேகே வந்து ரொம்ப நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, லாயல்ட்டி எல்லாமே வந்து இருக்கும் சரியா? அதனால் வந்து நம்ம ஜேகே வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே பிடிக்கும். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நேம் வந்து இது கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து என்ன தான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறவனாக இருந்தாலும் அது தப்பான வழியில் வந்து போக மாட்டான். ஸோ இங்கே வந்து வீட்டில் வந்து அவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து வந்துடுவாங்கடா. நம்ம ஜேகேவும் ஜிமினா வந்து நார்மலாக அவங்க இருக்கிற பிளேஸுக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. நம்ம ஜேகேவும் ஜிமினாவோட இது வெட்டிங் செலிப்ரேஷனுக்காக வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக வைக்கிறாங்க. அங்கே தான் நம்ம வந்து இயாகோ, கேசியோ, சாரி தப்பாக பேர் மென்ஷன் பண்ணிட்டேன். அங்கே தான் நம்ம ஆரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேஹோப் வந்து அங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஆரம், ஜேஹோப், அவங்களாம் வந்து வந்திருப்பாங்கடா. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்போ வந்து நம்ம ஆரம் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜேஹோப்புக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய ஊற்றி கொடுத்துட்றான். அவன் நல்லா குடிக்கட்டும், அவனோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் நல்லா நிறையா குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுற அப்படின்னா ஆரம் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்றான். அவனும் நிறைய கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிடறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஆரம் வந்து வீக்கிட்ட போகிறான். இங்கே பாரு, உனக்கு இதுதான் வாய்ப்பு, நீ போய் என்ன பண்ணுற அப்படின்னா நம்ம ஜேஹோப் கூட போய் நீ போய் சண்டை போடு. அவனை வந்து நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணுங்கள், அதை வச்சு நான் உனக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுறேன், பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஆரம் வந்து நம்ம ஜேகோப்புக்கு வந்து ட்ரிங்க் பண்ண வச்சு நம்ம கூட வந்து ஃபைட் பண்ண வச்சிடறான்டா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து தாறுமாறாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது, நம்ம கிங் இருக்கான்ல, கிங்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து ஸ்டாப் பண்ணுறான். நிப்பாட்டுங்க, நீங்கள் என்ன வந்து ஃபூலா, இப்படி வந்து அறிவு இல்லாமல் நடந்துக்கிறீங்க? உங்களை வந்து என்ன இப்படி நீங்கள் சின்ன பையன் மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து திட்டுறான். நீங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் வந்து குழந்தைத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன ஜேகோப் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து கான்சியஸ் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது குடிச்சிட்டு இது பண்ணிட்டான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடுறான் ஆரம் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஜேகே வந்து கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பாரு ஜேகே, ஜேஹோப் பண்ணுற விஷயத்த பாரு, இதெல்லாம் நியாயமா?
குடிச்சிட்டு இப்படி வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை பற்றி நம்ம ஜேகேட்ட வந்து நம்ம ஆரம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. ஜேகே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஜேஹோப் வந்து குடிச்சிட்டு தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவனோட பொசிஷன்லேருந்து ப்ரமோட் பண்ணிடுறான். யார் நம்ம ஜேகே வந்து நம்ம ஜேஹோப் வந்து ப்ரமோட் பண்ணிடுறான். ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆரம் வந்து இன்னொரு வந்து ஈவில் பிளான் போடுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து வி தான் நம்ம ஜேஹோப் வந்து குடிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சும்மா கச்சு சொல்லிடுறான்டா. அப்புறம் மறுபடியும் வந்து என்னதான் வந்து பண்ணியிருந்தாலும் வந்து ஜேஹோப்க்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே திட்டுறான்டா. ஆமாம் அது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து நம்ம ஜேஹோப் வந்து கார்னர் பண்ணுறான். மறுபடியும் ஏன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிருக்கவே கூடாது, அவன் வந்து ஆஃபீஸர் தானே, ஹையர் ஆஃபீஸரில் தானே இருக்கான், எனக்கு கீழே தானே ஒர்க் பண்ணுறான், அவன் குடிச்சிருக்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறது ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட்ட வந்து நம்ம ஆரம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஆரம் வந்து இன்னொரு பிளான் போடுறான். என்ன அப்படின்னா நம்ம ஜேஹோப் கிட்ட போய் சொல்கிறான், நீ போய் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நம்ம ஜிமினாவை மீட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ ஜேகே கிட்ட சொல்லு, ஜிமினா என்னோட பதவி வந்து என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லு, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நான் நிறையா ஓவர் ட்ரிங்க் பண்ணனால தான் எனக்கு கான்சியஸ் இல்லாமல் போச்சு, நான் எப்படி சண்டை போட்டேன்னு எனக்கே தெரியல ஜிமினா, நீ ஜேகேட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பான், நீ சொன்னால் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் சொல்கிறான். அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, ஜேகேப்பா நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், கொஞ்சம் பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு பேபி, என்னாச்சு, என்ன எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கான். இல்லை நம்ம ஜேகோப் வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டான், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஜேகே, நீ ஏன் வந்து ஜாப்பில் வந்து ப்ரமோட் பண்ண, ஒரு டைம் அவனுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் இல்லையா, இது அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுற தப்பு தானே, நீ ஏன் வந்து கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாது. இல்லை ஜிமினா, உனக்கு புரியாது இதெல்லாம், சரியா, இதெல்லாம் வந்து லேசான விஷயமா, அவன் போய் சண்டை போட்டிருக்கக்கூடாது, எனக்கும் புரியுது, ஜேகோப் ரொம்ப நல்ல பையன், அதனால தான் அவனை வந்து எனக்கும் கீழே இருக்கிற ஒரு பொசிஷனை கொடுத்தேன், ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணாட்டி மற்றவங்க பார்க்காட்டி எனக்கு இது பிரச்சனை கிடையாது, இது ஊர் முழுக்க நம்ம கிங்குக்கே தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு இந்த பிரச்சனை, ஸோ இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அவனுக்கு இந்த ஜாப் கூட இல்லாமல் போயிடும், ஸோ அதனால தான் வந்து இந்த ஜாப்புக்கு கீழே வந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன், அதாவது அட்லீஸ்ட் இந்த ஜாப்லேயாவது அவன் பர்மனெண்ட்டாக இருக்கட்டுமே, நான் பின்னாடி ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா நான் அவனை வந்து திரும்பி அதே பொசிஷனுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்டா. ஆனாலும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஆரம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜேகே கிட்ட போய் சொல்கிறான், நம்ம ஜிமினாவும் ஜேகேவும் வந்து அஃபேரில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட வந்து நம்ம ஆரம் சொல்கிறான். இல்லை அப்படிலாம் இருக்காது, ஜிமின் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறான். இல்லை நீ தான் வந்து புரியாமல் இருக்க, ஜேகோப்காக நம்ம ஜிமினா வந்து ஏன் கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் யோசிக்கிறான். இல்லை என்னதான் அது வந்து சும்மா வந்து அவன் ஜேகோப்பு வந்து நம்ம ஜிமினாக்கு தெரியும், அதனால கேட்கலாம், ஒரு பரிதாபத்தில் தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான்டா. ஆனால் நம்ம வந்து ஆரம் தான் விட மாட்டேங்கிறான். இல்லை நீ வந்து நினைக்கிறது தப்பு ஜேகே, நம்ம ஜேகோப்புக்கும் நம்ம ஜிமினாவுக்கும் ஏதோ வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ தான் அது தெரியாமல் இருக்க, முட்டாள்தனமாக இருக்க, நீ கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் அப்படி ஜேகேட்ட இப்படி ரூடாக பேசுகிறான் அப்படின்னா ஆரமும் நம்ம ஜேகே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா, ஆனால் ஜேகேக்கு தெரியாமல் தான் பிளான்லாம் போடுவான் நம்ம ஆரம், சரியா, ஆனால் அவன் முன்னாடி வந்து நல்ல விதமாக தான் நடந்துப்பான், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீ வந்து அதுலேருந்து வெளியில் வா, ஜிமின் வந்து உனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த இதெல்லாம் பேசுகிறது வந்து நம்ம வீ கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீ ஒரு நாள் வந்து உன் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் அண்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தல, அதெல்லாம் வந்து ஒய்ஃப்கிட்ட போய் கேளு, அது எங்கே, நான் பார்க்கணும், எனக்கு இப்போ தேவைப்படுது, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு ஜேகே, அவங்க எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சரி ஓகே, நான் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான் நம்ம ஆரம். சரி ஓகே நம்ம கேட்குறேன், இப்போவே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து போகிறான்டா ஜிமினா கிட்ட. ஜிமினா, நான் உனக்கு வந்து
ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் வாங்கி கொடுத்தேனே அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு தெரியாது இல்லையா மிஸ் ஆனது. ஏன்னா அது வந்து நம்ம ஆரமோட ஒய்ஃப் ஜின்னு இருக்காங்கள்ல, அவங்க வந்து எடுத்திருப்பாங்க கீழே இருந்து எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆரம்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆரம் இது வந்து நம்ம ஜிமினாவோட ஹேண்ட் கர்ச்சீப் அவன் மிஸ் பண்ணிட்டான், நீங்கள் வந்து அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்கிட்ட கொடுப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஹேண்ட் கர்ச்சீப் வந்து ஜிமினாவோட நம்ம ஜேகோப்போட பிளேஸில் போய் வச்சுருப்பான். ஏன்னா அப்போ தான் வந்து ஜேகே வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜிமின் வந்து தேடிட்டே இல்லைங்க அதை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல் எனக்கு தெரியல காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே காணாமல் தானே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரம் வந்து சும்மாவாக இருப்பான். அவன் வந்து தேடி ஜேகேவை தேடி போகிறான். என்ன ஜேகே நீ போனி என்னாச்சு இருந்துச்சா நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஹயாங் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு காணாமல் போயிடுச்சு, நான் போய் தேடினோம் 2 பேர் தான் தேடினோம் அது இல்லை அந்த பிளேஸில், ஆனால் அந்த ஹேண்ட் கர்ச்சீப்பை நான் இன்னொரு பிளேஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கே பார்த்தீங்க ஹயாங், நான் எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கள் நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வில்லிங்காக இருந்தால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்கிறான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்கடா. போனால் அங்கே வந்து ஜேகே வந்து பார்க்குறான் நம்ம ஜேகோப்போட பிளேஸில் தான் இருக்கும். அங்கே ஜேகோப்போட பிளேஸில் தான் இருக்கும். ஜேகோப்போட பிளேஸில் இருக்கும். என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்படி சொல்ல ஒரு மாதிரி அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியலை. இல்லை அப்படிலாம் இருக்காது ஜிமினா, அவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஜிமின்கிட்ட போய் கேட்கணும், திரும்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிமின் நான் வந்து கேட்கணும் இந்த ஹேண்ட் கர்ச்சீப் உண்மையாலுமே நீ மிஸ் பண்ணிட்டு தானா இல்லை எங்கேயும் யார்கிட்டையும் கொடுத்துட்டியா தெரியாமல். இல்லை ஜேகே நான் வந்து தெரியாமல் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் யார்கிட்டையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே ஜேகோ பிளேஸில் பார்த்துருப்பால அப்போ அந்த ஹேண்ட் கர்ச்சீப் எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜேகே வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மாறும்லடா மைண்டு. அது மாதிரி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஜேகே வந்து இங்கே பாரு நீ எனக்கு துரோகம் பண்ணுறியா, இங்கே நீ வந்து உண்மையை சொல்லு, நான் அந்த ஹேண்ட் கர்ச்சீப்பை நான் ஜேகோப்போட பிளேஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அப்போ நம்ம ஆரம் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நான் வேணா போய் ஜேகோப்கிட்ட போய் நான் பேசுகிறேன், உனக்கும் ஜிமினாக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்குறேன், நீ அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட்ட வந்து சொல்லிடுறான்டா. அப்போ போய் என்ன பண்ணுறான் அதே மாதிரி சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் போகிறான். ஒளிஞ்சு நின்றுக்கிறான். அப்போ வந்து நம்ம ஆரம் வந்து ஆனால் தூரமாக தான் நிற்பாங்க 2 பேரும். யாரும் நம்ம ஆரமும் ஜேகோப் தூரமாக தான் நிற்பாங்க. நம்ம ஜேகோப்புக்கு வந்து கிங்கு மேலே வந்து ஒரு லவ் இருக்கும். ஆனால் அதை தான் பற்றி கேட்பான். என்ன ஜேகோப் உனக்கும் கிங்குக்கும் ஏதோ ஓடுது போல், என்னாச்சு லவ்வா அப்படின்னு கேட்குறான். தெரிஞ்சிச்சா ஹயாங், ஆமாம் நான் வந்து கிங்கை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் டெலிவரி பண்ணலை என்னோடய ஃபீலிங்ஸை அப்படின்னு கேட்குறான். ஆனால் வந்து ஜிமினாவும் ஜேகோப்பும் அஃபேரில் இருக்கிற மாதிரி தான் கேட்குறான் அப்படின்னு நினச்சி நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அப்போ 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, அவன் சிரித்து பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, அவன் அக்செப்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அங்கே கேட்குறது வேறு, அதே மாதிரி அவன் அப்படி நினச்சதுக்கும் இவன் வந்து நம்ம ஆரம் வந்து சொல்லுவான் இங்கே பார்த்தியா நீ ரியாக்ஷன் பார்த்தியா, அவன் வந்து ஆமான்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்ருவான். நம்ம ஆரம் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அங்கே போகிறான். நம்ம ஜிமினா கிட்ட வந்து கேட்குறான். இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஆரமும் ஜேகப் பேசிக்கிறம்போது ஜேகப் சீக்ரெட்டாக பார்ப்பானா, அதே மாதிரி வந்து ஜேகே வந்து அவங்க 2 பேரையும் வந்து வாட்ச் பண்ணுற ரியாக்ஷனை வந்து நம்ம இன்னொரு ஜாக் அப்படின்றவனை வந்து அலோகேட் பண்ணியிருப்பான். அவனை பார்க்க சொல்லியிருப்பான் நம்ம ஆரம். சரியா அப்புறம் என்ன பண்ணிடுறாப்பா நம்ம ஜேகே வந்து நம்ம ஜிமினா வந்து நான் வந்து இல்லை நான் வந்து அவனை கொல்ல போகிறேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நம்ம ஜிமினாவை கொல்றதுக்காக வந்து பிளான் போட்டு நம்ம ஜேகே போகிறான்டா. அதே சேம் டைம் வந்து நம்ம ஆரம் கிட்ட வந்து நம்ம வி வந்து கேட்குறான். இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவன் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இது பண்ணியிருப்பான் கொடுத்துருப்பான், இந்த மாதிரிக்கு வந்து என்னையும் ஜிமினாவை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நீங்கள் என்னோடய அமௌண்ட் புறம் கொடுத்துருங்க, இன்னும் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இல்லை நீ வெயிட் பண்ணு, உனக்காக தான் நான் வந்து இன்னொரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வந்து மாற்றி பேசுகிறான்டா. ஸோ அதே சேம் டைம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம ஆரமும் சரி நம்ம வியும் ஜேகப் வந்து ஆல்ரெடி சண்டை போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வீட்டில் இருந்து வரும்போது என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஆரம் பேச்சை கேட்டு தானே சண்டை போட்டிருப்பான். இங்கே வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா வி வந்து நம்ம ஜேகப் வந்து குத்திடுவான். எப்படின்னா ஆரம் என்ன சொல்லியிருப்பான் வந்து நீ வந்து ஜேகப்பை கொன்று
என்ன இப்போ வந்து கொன்னுட்டா உனக்கு வந்து ஜிமின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவன் வந்து ஜிமின் மேலே இருக்கிற லவ்வில் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம வி வந்து ஜேகோப்பை வந்து கொன்றான். இதுக்கான ரீசன் வந்து பின்னாடி சொல்கிறேன்டா. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம யோகோ இருக்கான்ல, சாரி நம்ம ஆரம் இருக்கான்ல, இப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஜேகோப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக என்ன பண்ணிடுறான், அவன் அலற சத்தம் கேட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அங்கே வந்து பார்க்குறான். ஆனால் வந்து இன்னும் இறந்துருக்க மாட்டான்டா, ஆனால் வந்து குத்திருப்பான், நம்ம வி வந்து குத்திருப்பான். அங்கே வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஆரம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஜேகோப்பை வந்து கொன்னுரும், அதாவது விக்கு தெரியாமல் கொன்றுவான். அவன் திரும்பி இருக்கிற அப்போ வந்து வாய்ப்பை பயன்படுத்தி கொன்றுவான். நம்ம வி வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இவனும் வந்து ஏதாச்சும் உளறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நீ வந்து ஒரு பிளேஸில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போயிரு, மறைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியை வந்து அமுச்சு வச்சிருவான். ஸோ ஜேகே வந்து ஜிமினாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜேகோப் வந்து பெயினால் இறந்துட்டான், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்ல போகிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இதுக்கு என்னை கொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். என்னை கொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். ரீசனா உனக்கு தெரியாதா, உன் ஹேண்ட் கர்ச்சீப் வந்து நான் ஜேகோப்போட பிளேஸில் பார்த்தேன், அது எப்படி எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் கொடுக்கல, எனக்கு தெரியாது எப்படி போச்சு அப்படின்னு, நீ என்னை சந்தேகப்படுறியா ஜேகே அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் சந்தேகப்படல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உனக்கும் அவனுக்கு ஏதோ வந்து அஃபைர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் உனக்கு ஆசையாக நான் வந்து கிஃப்ட் பண்ண ஹேண்ட் கர்ச்சீப், அதை காணோம் அப்படின்னா எப்படி வந்து ஜேகோப்போட பிளேஸுக்கு அது போகும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது, என்னை நம்பு ஜேகே, நான் அப்படி கேரக்டரும் கிடையாது, என்னையோட வெர்ஜினிட்டியை வந்து நீ ஃபாயில் பண்ணாத, நான் உங்ககிட்ட மட்டும் தான் நான் லாஸ் பண்ணினேன் சரியா, நீ வந்து என்னை வந்து நீயே என்னை தப்பாக நினைக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கலாம் இல்லை, ப்ளீஸ் என்னை நம்பு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான்டா. இல்லை உன்னோட வார்த்தைக்கு வந்து இனிமேலும் நான் செவி சாய்க்க மாட்டேன், நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் உன்னால தான் வந்து ஃபூல் ஆகிட்டேன், நீ என்னை ஃபூல் பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்கிறான்டா. நான் வந்து ஜேகோப் வந்து சொன்னதை கேட்டேன், வந்து ஜேகோப் சொன்னதை கேட்டேன், ஆமாம் நானும் ஜிமினா வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் அதை வந்து கண்ணார பார்த்தேன், அதனால தான் நான் அவனை வந்து கொல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொன்னால் அவன் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜிமினாவுக்கு வந்து நீ என்ன மென்டலா, உனக்கு அறிவுங்கிறது இல்லையா ஜேகே, நீ ஃபஸ்ட் அவனை கொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல, நீ வந்து ஃபஸ்ட்டு அவன் வாயால் சொன்னதை நீ உன் காதலை கேட்டையா, நீ இவன் தூரமாக நின்றுருப்பான் சரியா, நீ அதை வந்து கேட்டுட்டு நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பண்ணது தப்பு ஜேகே, நீ எப்படி ஒரு உயிரே கொன்றிருக்க, என்னால் உன்னை என்றைக்குமே மன்னிக்க முடியாது ஜேகே, நீ இப்படி என்னையவே சந்தேகப்படுற நிலைமைக்கு வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்துறான்டா. இங்கே பாரு ஜேகே ப்ளீஸ் லீவ் இட், நீ என்னை அப்படி தான் நினச்சிட்டல்ல, என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு, இப்போ என்னாலன்னு சொல்ல முடியாது, உன்னால் ஒரு உயிர் போயிடுச்சு, அவள் என்ன தப்பு பண்ணா ஃபஸ்ட்டு, என்கிட்ட வந்து கேட்டியா, ஃபஸ்ட் நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன்ல, உன்னை நம்பி தான் நான் வந்தேன், நீ ஃபஸ்ட்டு என் வார்த்தைக்கு நீ கேட்டியா, கேட்டுட்டு நீ எதுவுமே பண்ண மாட்டியா, இப்போ அவன் இப்படியா இறந்து போயிட்டான், எதனால இறந்து போனா, அடுத்தவங்க பேச்சை நீ நம்புறதுனால தான் ஜேகே, நீ இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிளம்பிறான்டா. நில்லு ஜிமின், எங்கே போகிற, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஜிமினாவோட வந்து நெக்கை வந்து ஒரு மாதிரி அழுத்தி பிடிக்கிறான்டா. ஜேகே லூஸு மாதிரி பண்ணிக்க தெரியாத, என்னை விட்டுரு சரியா, உனக்கு என்னை பிடிக்கலன்ட்டல, என்னோட நடத்தையில நீ தப்பாக நினச்சிட்டல, இனிமேல் உன்னோட நான் வாழறதா இல்லை, நீயே வந்து கூப்பிட்டாலும் நம்ம அவங்க கூட வரப்போகிறதா இல்லை, ஆனால் நீங்கள் என்னை விட்டுரு, என் உயிர் எடுக்கிறது கிடையாது, உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். அது எப்படி, உன்னை நான் அன்றைக்கி ஏதாச்சும் நான் பண்ணாமல் விட மாட்டேன் ஜிமின் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன மென்டலாடா, ஏன்டா அப்படி அரகன்னா நடந்துக்கிற, சொல்லு, உனக்கு நீ வந்து ஒரு போலீஸ் தானே, நீ அந்த மைண்டில் நீ யோசிக்க மாட்டியா, நீ ஃபஸ்ட்டு நீ ரீசனை வந்து நீ கலெக்ட் பண்ணிவிட்டு வா சரியா, அதாவது நான் ப்ராப்பரான ரீசனை கொண்டு வா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சரியா, நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு நீ எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது நீ என்னை கொல்றதுக்கு சரியா, சரி ஓகே நான் அப்படி இருந்துட்டு போகிறேன், என்னை விட்டுரு நான் போகிறேன் சரியா, நீ மூஞ்சிலே முடிக்காத, இனிமேல் திரும்பி ஒரு நாள் நீ வருவல அன்னைக்கு நான் சரியா அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஜிமினா வந்து அழுத்து தானே பிடிச்சிருப்பான், ஏன்டா அப்படி பண்ணுற
விட்டுடா என்ன நீ என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா, உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன் ஜிமீன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன என்னை கொல்லணும், கொல்லு வா அப்படி கொல்லுன்னு சொல்லிடுறான். ஆனாலும் மனசு கேட்கல ஜேகேக்கு. என்ன நீ பாரு, இனிமேல் நீ என்னை தேடி வராத, நானும் இனிமேல் உன்னை தேடி வரமாட்டேன் ஜேகே, ப்ளீஸ் நான் போகிறேன், எங்கேயோ போயிடுறேன், நீ என்னை தேடி வராத ஜேகே அப்படின்னு ஜிமின் சொல்லிடுறான்டா. அதே சேம் டைம் என்னாச்சு ஜிமின், ஏன் இப்படி இது பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வராங்களா. ஒன்றும் இல்லை ஜின், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ என்ன பண்ணுற ஜேகே, உனக்கு ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்குறான். அதுக்கிடையில் நம்ம ஜிமின் கிளம்பிடுவான்டா, போயிடுவாங்க. ஆனால் ஜின்னுக்கும் ஜேகேக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே நீ கேட்காம நீ என்ன தப்பு, எப்படி சரி ஓகே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே நீ ஒரு வார்த்தை ஜிமினாவை கேட்டுக்கணும் இல்லை ஜேகே, நீ ஏன் கேட்கல, நீ ஃபஸ்ட்டு ஜிமினாவை கேட்காது ஃபஸ்ட்டு தப்பு, புரியுதா. அங்கே ஜேஹோப் என்ன பேசினா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், ஏன்னா இது எல்லாமே என் வீட்டுக்கார் பண்ண தப்பு, சரியா. ஆரம் உன்கிட்ட பொய்யா சொல்லியிருக்கான். அங்கே ஜேஹோப் என்ன, ஸோ அவன் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஆயிருக்கான். ஆனால் உன் ஒய்ஃப் ஜிமினா கூட கிடையாது. அவனுக்கு நம்ம கிங் இருக்காங்கள அந்த சார், அவங்கள தான் பிடிச்சிருக்கு, புரியுதா. அவனை தான் லவ் பண்ணுறான். உனக்கு இது தெரியாமல் அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஆரம் சொன்னதை கேட்டு நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ஏன் ஆரம் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டவுட் வரலாம். ஆமாம், நீ ஆரமோட சின்ன பையன் ஜேஹோப் ஹையர் பொசிஷனில் கொடுத்த ஒரு கோபத்தில் தான் இது எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறோம். எனக்கு இது எல்லாமே தெரியும், பட் ஆனால் ஆரம் ஒரு நாள் சேஞ்ச் ஆவான், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமையாவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே கண்டுக்கல, அவனாக மாறட்டும் அப்படின்னு தான் விட்டுருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியாது. அந்த ஹேண்ட் கர்ச்சிப் நான் தான் ஆரம் கிட்ட கொடுத்தேன். ஜிமினா அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க தெரியுமா, உங்களோட வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தீங்களா, அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு போனீங்க, அன்றைக்கி தான் மிஸ் பண்ணிட்டான் ஜிமினா. அதை நான் எடுத்து ஆரம்பிட்ட கொடுத்தேன். நீ ஜிமினாட்ட கொடுத்துருங்க, நான் என்னைக்கு பார்க்க போகிறேன், நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டாங்க. ஆரம் ஜேஹோ ப்ளேஸில் போய் இது வேணும்னே தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேகே அழுகுறான்டா. ஐயோ நான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேனே, நான் என்னோடய ஒய்ஃபே நம்பாமல் போயிட்டேனே, இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டானே, நான் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் காரணம் ஆரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆரம் தேடி போகிறான்டா. ஆரம் உனக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா, நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ என் லைஃப்பும் ஃபாயில் பண்ணிட்டீங்க, இது உங்களுக்கே நல்லதா ஜேகே, என்ன உனக்கு நீ ஏன் இப்படி என் லைஃப் விளையாடிட்ட, நான் உனக்கு என்ன பண்ணேன், நீ என்கிட்ட ஓப்பனாக நீ கேட்டிருந்தானா நீ உனக்கு தேவையானதை நான் கொடுத்துருப்பாரு, நான் உன்னை உண்மையாக தானே நான் என் ஃப்ரெண்டாக உன்னை நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண ராம் அப்படின்னு கேட்குறான். சாரி ஜேகே, நான் பண்ணது தப்பு தான், நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு இது தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போது உனக்கு ஹையர் பொசிஷன் வேணும்னா நீ என்னோடய பொசிஷனை கூட நான் உனக்கு கேட்டால் கொடுத்துருப்பேன்ல, உனக்கு கொடுக்காம நான் வேறு யாருக்குடா கொடுக்க போகிறேன், நீ என்கிட்ட கேட்டிருக்க வந்தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஜேகே. சாரி ஜேகே, உன்னோட இந்த நல்ல மனசு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ என்ன பனிஷ் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணேன், உன்னை இனிமேல் பனிஷ் பண்ணி எனக்கு என்னடா கிடைக்க போகுது, என் ஒய்ஃபே என்னை விட்டு போயிட்டான், நல்லா இருந்துட்டு போ, அவ்வளோதான், உனக்கு என்ன இப்போ ஹையர் பொசிஷன் இல்லை ஜேகே, எனக்கு இருக்கிறத வச்சு வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன், நான் என் ஒய்ஃபோடு எனக்கு இப்போ இருக்கிற பொசிஷனே ஓகே தான், நான் தான் முட்டாள்தனமாக ஜேகோப்பையும் அழிச்சு இப்போ உன்னையும் கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு வி வந்துடுறான். ஜேகே ஜிமினா ஆரம் எனக்காகவும் தான் கொஞ்சம் இது பண்ணான், என் மேலே மிஸ்டேக் இருக்குது, வேணும்னு தான் நான் ஜேஹூப் கூட சண்டை போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி கேட்குறான்டா.
எல்லாரும் சேர்ந்து தானே என்னை என்னை வந்து என் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க. இதுக்கு மாரி பேசி என்ன ஆக போகுது? இனிமேலுமாச்சும் சரியாக இருப்போம். எல்லாருக்கும் வந்து மனசில் பட்டதை அப்பப்போ பேசி பழகுங்க, கேட்டு பழகுங்க. அதுதான் நல்ல விஷயம் சரியா? எதையுமே மூடி மறைக்கிறதுனால எதுவுமே நடக்காது. மேலுக்கு மேலும் பிரச்சனை தான் வளரும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து பேசுகிறான்டா. ஓகே ஜேகே, இனிமேல் அப்படிலாம் நடக்காது. என்னை மன்னிச்சிரு. நீ உன் வாயிலேருந்து நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தைக்காக தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் என்னோடய ஒய்ஃபை வந்து சமாளித்து பார்த்துக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான். நல்ல வேளை எந்த உயிர் சேதமும் வரல அவ்வளவா. என்ன ஜேகப் வந்து நான் ஒரு நல்ல பையன் வந்து என்னால் வந்து உயிர் போயிடுச்சுன்றது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது ஆகையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜேகே, உன்னால் எதுவுமே கிடையாது. என்னால் தான் எல்லாமே ஆச்சு. என்னால் தான் உனக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நீ எந்த கில்ட்டோடு இருக்கக்கூடாது. அந்த கில்ட்டினஸ் எல்லாமே எனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஃபீல் பண்ணுறான்னா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜிமினா மேலே வந்து நம்ம வீக்கு ஒரு லவ் இருக்கும்ல. சாரி ஜேகே, நீ உன்னோட ஒய்ஃபு மேலே வந்து எனக்கு வந்து லவ் இருந்துச்சு. அவன் வந்து இப்போ கிடச்சிருவானா அப்போ கிடச்சிருவானா அப்படின்றதுல தான் இந்த மாதிரி வந்து பிளான்லாம் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மன்னிச்சிரு. உன் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட பிரிக்கணும்னு நினச்சது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவன் எப்படியாச்சும் எனக்கு கிடச்சிட மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜேகே. நான் இனிமேல் உன் ஒய்ஃப் சைடு கூட வரமாட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஜேகே அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்ல, நீ வந்து ஓப்பனாக பேசுகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜிம்மி. நீ இப்படியே இரு. எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுங்க. என்ன தான் நம்ம வந்து மறைமுகமாக வந்து பண்ணாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்னையோட இது முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறான்டா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேகே டைம் ஆகிட்டே இருக்குது, நீ போய் ஜிமினா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்கடா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜிமினாவை தேடி நம்ம ஜேகே போகிறான். எங்கெங்கேயோ தேடுறான். நம்ம ஜிமின் வந்து கிடைக்கல. ஜிமின் எங்கேடா இருக்க? ப்ளீஸ்ரா, நான் பண்ணது தப்பு தான், என்கிட்ட வந்துடுடா ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் சாக சொன்னால் கூட செத்து போகிறேன்டா, ப்ளீஸ் என்னை தேடி வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கத்துறான்டா. அங்கே எங்கேயோ தேடுவான். கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்து 3 மந்த்து 6 மந்த்து கூட ஆயிடுச்சுடா. வந்து ஜிமின் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுது. 2 இயர்ஸ் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜேகே வந்து இன்னும் வந்து ஹையர் ஆஃபீஸர் ஆகிட்டான்டா. ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மூலயமா வந்து அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்கள்ல, எப்படி சொல்கிறது, ஆஃபீஸஸ்லாம் போயிட்டு ஒரு பெரிய பெரிய பார்ட்டியெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபாரின்லாம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஜிமின் வந்து என்ன பண்ணிடுறான், அவன் தான் ஃபாரினில் தான்டா செட்டில் ஆகிருப்பான். ஏன்னா இங்கே ஒரே இதில் இருந்தோம், ஒரே கண்ட்ரியில் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் ஜேகே. அவனுக்கு வந்து எல்லா பழக்கம் இருக்கனால கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஃபாரினில் தான்டா செட்டில் ஆகிருப்பான். அங்கே போய் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஏதோ ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்புறம் மேலும் அவளும் வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருப்பான். ஆனால் வந்து ஒரு எம்ப்ளாயாக தான் இருப்பான். அங்கே என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அங்கே ஒரு பிளேஸில் வந்து வேறு யாரும் இல்லைடா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த லேடி வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டி, நான் காசு கேட்டால் நீ கொடுக்க மாட்டியா? நான் தானாடி சம்பாதிச்சு வந்துட்டு வந்து தரேன். ஏன்டா நீ மட்டும் தான் சம்பாதிக்கிறியா, நான் சம்பாதிக்கலையா? நீ சம்பாதிக்கிறது நீ குடிக்கிறதுக்கே போயிடுது சரியா? குடும்பத்தை எங்கிட்ட போய் பார்க்குறது? நானும் சேர்த்து சம்பாதிக்கிறதுனால தான் என் பிள்ளைங்களுக்கு வந்து 3 வேளையும் சாப்பாடு கொடுக்க முடியுது, புரியுதா? நீ சம்பாதிச்சுட்டு வர்றது பாதி காசு தான் என்கிட்ட கொடுக்குற, பாதி இதை நீயே குடிச்சு அழிச்சிடுற. இதில் எங்கிட்ட இருந்து உனக்கு வந்து காசு கொடுக்க சொல்கிற? ஊரில் உன்னை மாதிரி ஆம்பளைங்க தான் சம்பாதிச்சு பொண்டாட்டிக்கிட்ட ஒழுக்கமாக கொடுத்து குடும்பத்தை நடத்துகிறாங்க. அவங்கள வந்து வாழலையா? நீ இப்படி குடிச்சு நாசமாக போகிறதுக்கு தான் நீ வந்து என்னை கட்டிட்டு வந்தியாடா? உன்னை நம்பி இதில் என்னை காப்பாற்றவே முடியல, இதில் 2 குழந்தை வேறு நீ பெற்று வச்சுருக்க. இதுகளெல்லாம் எங்கிட்ட போய் நான் வந்து வளர்க்குறது? நீ எந்த நம்பிக்கையில் நீ வந்து எனக்கு வந்து நீ இந்த பிள்ளைகளை பெற்றுக்கிட்ட? உன்னையால் குடிச்சிட்டு உன்னையால் ஃபேமிலி பார்க்க முடியலன்னா எதுக்குடா நீ உனக்குள்ள பிள்ளை? எதுக்கு உனக்கு பொண்டாட்டி? நீ எதுக்கு பெற்றுக்கணும்னு நான் கேட்குறேன். நீயே குடிச்சிட்டு வந்து நீயே வந்து செத்துருக்க வந்தானே, எங்கிட்டாச்சும்
காய்ச்சி விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசுகிறாங்கடா. ஓ உனக்கு அந்தளவுக்கு திமிரு வந்துருச்சா, என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்குன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான்டா. அந்த இடத்துல வந்து ஜிமின் வந்து ஒரு சைடாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போலீஸ்க்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறான். ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சொல்லுங்கள் சார், நீங்கள் யார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு லேடியை வந்து அடிச்சிட்ருக்காங்க, நீங்கள் வந்து என்னென்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா, லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்லிடுறான்டா. ஓகே சார், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்டா. அப்போ அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளம்பி இருக்காங்க. அங்கே ஜேகே வரான். ஹலோ சார், வணக்கம் சார், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கே சார் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு டியூட்டி வந்திருக்கு, ஸோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே நீங்கள் வந்து டியூட்டியை பாருங்கள் அப்படின்னு. எங்கே எந்த சைடு எங்கே டியூட்டி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த வேலை வந்து போகணும் சார், இங்கே தான் வந்து இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த சைடு தான் நான் போகிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறான். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான்டா ஜேகே. சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த பிளேஸ் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா, சார் அவன் போலீஸ்க்கு சார் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க தான் நமக்கு எங்களுக்கு கால் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கால் பண்ணுறான் அந்த நம்பருக்கு. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் அந்த லொக்கேஷன் தான் வந்துட்டுருக்கேன், இன்னும் வந்து ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்கா. ஆமாம் சார், அங்கே இன்னும் ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் குயிக்காக வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான். ஓகே சார், ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான்டா. அவனும் போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பர்சன் வந்து பார்க்குறான். ஹே மேன், என்ன மேன் ஆச்சு உனக்கு? எதுக்கு உன்னோட ஒய்ஃபை நீ வந்து தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்க, அது பப்ளிக்கில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாண்டா. இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். குடும்ப பிரச்சனைனா நீ உன் வீட்டோட வச்சுருந்துக்கணும், நீ ரோட்டுக்கு வந்து வந்துருக்கூடாது சரியா? இப்போ எதுக்கு நீ உன் ஒய்ஃபை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா என்னம்மாச்சு, எதுக்குமா போட்டு அடிக்கிறான்? சார் இந்த மாதிரி நான் டெய்லி வேஜஸ் தான் சார், அந்த மாதிரி அன்றாட வேலை செய்கிறோம் நாங்கள், பட் ஆனால் வந்து என்னோடய சம்பளத்தில் தான் சார் என்னோடய ஃபேமிலி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பண்ணலன்னு சொல்ல, பாதி அமௌண்ட் வந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் தான் கொடுக்குறோம், அதுலேயும் எனக்கு இன்னும் வந்து குடிக்க தான் வேணும், காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணி அடிக்கிறான் சார். எப்படி சார், நான் 2 பிள்ளையும் வச்சுருக்கேன், எப்படி சார் என்னால் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு வந்து இவ்வளோ காசுக்கு நீ குடிச்சும் உனக்கு இன்னும் பத்தலையா, உன்னோட குடிவெறி அடங்கலையா, உன்னோட மனைவியை போய் நடு ரோட்டில் வச்சு அடித்து அசிங்கப்படுத்துகிற, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சார் நீங்கள் தலையிடாதீங்க சார், நான் அப்படி தான் தலையிடுவேன், நீ பப்ளிக் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீ உன் வீட்டிலேயே முடிச்சிருந்தேன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், நீ பப்ளிக் கொண்டு வந்திருக்க சரியா, நான் கேட்க தான் செய்வேன், எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சொல்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, உனக்கு இவ்வளோ தைரியமாடி நீ வந்து போலீஸை வந்து வர சொல்லி நீ என்னையும் அசிங்கப்படுத்துறியா? நான் ஒன்றும் உன்னை அசிங்கப்படுத்தலை, நீ தான் உன்னை அசிங்கப்படுத்திக்கிற, நடு ரோட்டில் என்னையும் அடிக்கிறதும் இல்லாமல் நீயும் குடிச்சிட்டு வந்து கிடக்க, உன்னால் தான் வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்கடா. ஓ உனக்கு என்னால் அசிங்கமாக இருக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ண போகிற, நீ உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு, நீ வந்து இவ்வளோ ரோசத்தில் போய் நீ வேலை பார்த்து எனக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவியா? முடியாது தானே, அப்புறம் எதுக்கு நீ வெட்டி வீரப்பா பேசுகிற, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் நீ இப்படி பேச முடியாது, நெய்யவே எது பேசுகிறதாலும் திருப்பி அடிக்க போனோம். நம்ம ஜேகே ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜேகே திருப்பி அடிக்க போகிறான். உனக்கு என்ன தைரியம், என் முன்னாடியே நீ அந்த லேடி அடிக்க போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அடிக்க போகிறோம். இல்லை சார் வேணாம் விட்டுருங்க, அவன் அப்படி தான், திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இங்கே பார்த்தியா, நான் என்னதான் இருந்தாலும் வந்து இதுக்கு பேர் தான் வந்து பொண்ணுங்க மனசு அப்படிங்கிறது, புரிஞ்சு நடந்துக்க, என்ன தான் அவங்க நினச்சா உன்னை அடிக்க வச்சு லாக்கப்பில் போட முடியும், ஆனால் வேணான்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து வேணாம் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இனிமேலும் அது புரிஞ்சு ஒழுக்கமாக நடந்துக்க சரியா, குடும்பத்தை வந்து பாரு, உன் குடும்பம் இது, மற்றவங்க பார்க்க மாட்டாங்க உன் குடும்பத்தை, மற்றவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க, நீ பார்த்தா தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான்டா. சரி சார், நான் இனிமேல் இப்படிலாம் நடக்க மாட்டேன், நான் வந்து இனிமேல் வந்து ஒய்ஃபும் என் பிள்ளையும் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறேன் சார், சாரி சார், நான் இனிமேல் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிடுறான்டா. சரி ஓகே போங்க, வீட்டுக்கு போங்க, நீங்களும் நான் அன்பாக நடந்துக்கங்க, ஒய்ஃபை வந்து இப்போவே நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா தான், எந்த டைம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது சரியா, இருக்கிற காலங்களும் நல்லா அன்பாக நல்லபடியாக இருங்க சரியா, இந்த மாதிரி சண்டை சச்சரவும் இல்லாமல் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் தானே நீங்கள் கல்யாணம் வந்தீங்க, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க சொல்லிடுறாங்க. இல்லை சார் இனிமேல் அப்படிலாம் இருக்காது, நாங்கள் இனிமேல் வந்து நல்லபடியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் வந்து போக சொல்லிடுறாண்டா.
வெயிட் எல்லோரும் கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு கால் பண்ண பர்சன் யார், கொஞ்சம் அவங்கள இன்னும் கொஞ்சம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் வந்து நம்ம ஜேகே ஆல்ரெடி பார்த்துருப்பான்டா. ஏன்னா இவ்வளோ சீன் நடந்திருக்குல்ல, அவன் அங்கே தான் நின்றுருந்தான். ஸோ வந்து பார்த்ததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டே இருக்கான். அவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குறான், அந்த மாதிரி மிரட்டுறத. நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னு திரும்பவே மாட்டேங்கிறான். ஐயோ ஜேகே பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், நம்மளை கூப்பிட தான் வந்திருக்கான், நம்மளை தேடி தான் வந்திருப்பான் போல். ஆமாம் சார், இந்த பர்சன் தான் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு யார் கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிம்மின் அதாண்டா திரும்புகிறான். ஜிம்மின் நீயா? சார் சொல்லுங்கள் சார், நான் தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சார்? சொல்லுங்கள் சார், நம்ம கிளம்பணும், எனக்கு வேலை இருக்குது சார், எனக்கு வந்து டைம் ஆச்சு சார்ன்னு சொல்லி சொல்கிறான். வெயிட் ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான்னா, இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் இவங்களுக்கு கொஞ்சம் பேசணும், ஸோ நீங்கள் மட்டும் நின்றா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நாங்கள் தான் கிளம்பிடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்கடா. நம்ம ஜிமினாவை மூவ் பண்ண, ஹலோ உங்களை நிற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை சொல்கிறாங்கடா. ஓகே சார், உங்களே இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நீ நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, நான் தெரியாமல் தானே பண்ணேன், ஏன் என்னை வந்து விட்டுட்டு வந்த, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நீ அந்த இடத்துல என்னை கொன்றுப்படா நீ முதல்ல, சரியா? சரி, நான் பண்ணது தப்பு தான், மன்னிக்க மாட்டியா நீ என்னைய? மன்னிக்கிற அளவுக்கு என்னடா, நீ என்ன ரொம்ப சின்ன தப்பு பண்ணியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ பண்ண தப்ப. நீ என்னை சந்தேகப்படுவா, நான் அந்த இடத்துல நீ இன்னும் வந்து என்னை பார்த்துப்ப, நீ என்னை சந்தேகப்படாமல் நடத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது ஜேகே. என்ன, நீ என்னை நெருப்பில் நடக்க சொன்னாலும் நடந்துருப்பேன். நீ அந்த இடத்துல என்னை அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருந்திருப்பேன். நீ அந்த இடத்துல என்னை சந்தேகப்பட்டதான் ஜேகே, என்னால் தாங்கிக்க முடியல. உன்னோட சந்தேக புத்தியில் தான் ஒரு உயிரே போயிடுச்சு நீ. ஆனால் உனக்கு அந்த கில்ட்டினஸ் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஜேகே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இருக்குடா, நான் எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் இப்போது என்னை புரிஞ்சுக்காம நடந்துக்காத ஜிம்மின், ப்ளீஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்கேன் ஆல்ரெடி, ஒன்றையும் மிஸ் பண்ணிவிட்டு என்னால் ஒரு உயிர் போயிடுச்சுன்ற கில்ட்டிலே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 2 இயர்ஸாக ஒன்று அங்கே எங்கேயுமா தேடி இருக்கேன் ஜிம்மின், ஆனால் நீ எங்கேயுமே நீ கிடைக்கவே இல்லை. நீயாச்சும் என்னை தேடி வந்திருக்க கூடாதா ஜிம்மின்? உனக்கு அவ்வளோதானா? என் மேலே உனக்கு எந்த லவ்வுமே இல்லையா? எனக்கு எவ்வளோ பேசணும்னு நினைக்கிறேன் தெரியுமா உங்ககிட்ட? நீ என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிற. உனக்கு பேசணும்னு ஆசை இல்லையா? என்னை அந்தளவுக்கு வெறுக்கிறியா ஜிம்மி? என்கிட்ட என்ன ஜேகே பேச போகிற? அதை அன்னைக்கே பேசிட்டே, மொத்தமாக பேசி முடிச்சிட்டே ஜேகே. என் மனசையும் சேர்த்து உடச்சிட்டேல, பேசி தானே நீ மனசை உடச்சிட்ட. சந்தேக வைக்க அளவே இல்லாமல் போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்டா. என்னை மன்னிச்சிரு ஜேகே ப்ளீஸ், உன் காலில் வேணாலும் விழுகிறேன், திரும்பி அதையே வந்து பேசி இன்னும் பிரச்சனை உண்டாக்காத ப்ளீஸ். நான் உன் கூட வாழணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை எவ்வளோ லவ் பண்ணணுன்னு உனக்கே தெரியும்ல. ஏதோ வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மிஸ் பண்ணிடுவேணும்னு ஒரு பயமாக வந்துருச்சு எனக்கு. ஏதோ கண்மூடித்தனமாக அப்படி நம்பி நான் உன்னை அப்படி பேசிட்டேன் ஜிமேன். எப்படி திரும்ப நீ இப்படி பேசுவ? நான் உன்னை திரும்ப நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீ இதே திரும்ப பண்ண மாட்டேன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ ஓயாமல் இதே பண்ணிக்கிட்டு இருப்ப, நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஜேகே அப்படின்னு சொல்கிறான். இல்லை பேபி, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான்டா. இல்லை ஜேகே, உன்னை இனிமேலும் நான் நம்பி நான் வாழ்கிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு திரும்பி போகிறான்டா நம்ம ஜேகே. ப்ளீஸ் பேபி நில்லுடா, ஏன்டா அப்படி பண்ணுற, என்னை ஏன்டா அப்படி கெஞ்ச விடுற? உனக்கு கெஞ்சுறது கூட இதாக இருக்குல்ல உனக்கு. நீ இவ்வளோ நாள் வந்து என்னை கஷ்டப்படுத்திருக்கு, இதுக்கு நீ கெஞ்ச கூட மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லைடா, நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது, ப்ளீஸ் நெல்லு ஜிமீன், நான் பேசணுன்ட்ட நிறைய பேசணும், இந்த லைஃப்பில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்டா. இல்லை சரி ஓகே ஜிமீன், நான் போகிறேன், என்ன நான் போகணும் அவ்வளோதானே உனக்கு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடறான்டா. ஆனால் போயிருக்க மாட்டான், ஒரு கொஞ்சம் தூரம் போய் நிற்பான். ஏன்னா வந்து ஜிம்மினோட வீடை கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதனால் போயிடுவான். ஜிம்மின் யோசிக்கிறான், போயிட்டானோ ஒரு வேளை, ஜிம்மினா ஏன்னா அப்படி பண்ணேன், நான் தான் ரொம்ப பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா யோசிக்கிறான்டா. பரவாயில்ல, அவனுக்கு இது வேணும் தான், அதுக்காக கொஞ்சம் நேரம் கூட கெஞ்சக்கூடாதா? தப்பு எல்லாம் அவன் மேலே தானே இருக்குது, கெஞ்சினா என்ன குறைஞ்சா போயிடுவான், போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா விட்டுறான்டா. ஜேகே பற்றி நமக்கு தெரியாதா என்ன, நம்மளை பற்றி சந்தேகப்பட்டு பேசினவன், சரி நான் வரலன்னு சொன்னதை அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் விட்டுட்டு போயிட்டான், அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் கிளம்புறான்டா. ஆனால் நம்ம ஜேகே வந்து ஜிம்மினை வந்து ஃபாலோ பண்ணுறான், ஆனால் அது அவனுக்கு தெரியாது. போய் அவன் வீடையும் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து ஜேகே வந்து போயிடுறான், அவன் வீட்டுக்கு போயிடறான். நான் எப்படியாச்சும் நம்ம ஜிம்மினை நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற வந்து முடிவு பண்ணிட்டான்டா. நம்ம ஜிம்மினை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேயே யோசிச்சுட்டே இருக்கான், போயிட்டானா
நம்ம தான் தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ, ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, உனக்கு அவன் மேலே வந்து லவ் இல்லையா, நீ இப்படி பண்ணுற, அவனை அப்படி ஹர்ட் பண்ணிட்டே நீ, உனக்கு அவன் பிடிச்சவன் தானே, நீ எவ்வளோ லவ் பண்ணுற, எவ்வளோ மிஸ் பண்ணுறன்னு நீ இப்போ பிரிஞ்சிருக்கும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு தெரியாதா, அவன் வந்ததோட நீ அவனை வந்து பார்த்து இருக்க வச்சுருக்கலாம்ல, நீ ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான்டா. திருப்பி வந்தால் அவனை நீ கட்டியாக பிடிச்சிக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் திருப்பி வந்து அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜேக்கியும் வரான்டா. வந்து நெக்ஸ்ட்டு டோர் சோஃபாவில் போய் உட்காந்துருக்கான். இவன் எப்படி இங்கே வந்தான், இத்தனை நாள் நம்மளை தேடி இருப்பானோ, கஷ்டப்பட்டிருப்பானா, உண்மை தான் சொல்கிறானா, திருந்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்டா நம்ம ஜிமின். இல்லை வேணாம், நம்ம யாரையும் நம்பக்கூடாது ஜிமின், நம்ம இப்படி இருந்துடலாம், இதே தப்பு திருப்பி பண்ணாங்கன்னா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான்டா நம்ம ஜிமின். வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி, ஆமாடா நம்ம ஜிமினாவுக்கு வந்து ஒரு பாய் பேபி இருக்கும். ஆமாம் பேபி வந்துட்டேன், அவன் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு இன்றைக்கி உனக்காகவே ஏர்லியாக வந்துட்டேன், நம்ம போகலாமா, வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஜிமின் வந்து பேபியை கூட்டிகிட்டு அங்கே இங்கேயும் வந்து மால் போகிறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, தேட்டர் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கடா அவங்க 2 பேரும். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப பேசணும் நம்ம இன்றைக்கி நம்ம போயிட்டோம்ல, ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறான். நீ ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அதுவே போதும், அப்படி நான் உன்னை இப்படி இதே மாதிரி ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ரொம்ப 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 ஹாப்பி அதுவும் நீங்கள் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டான். என்ன ஐஸ் வைக்கிறியா, என்ன வேணும் உனக்கு, இல்லை அப்பா யாரும் நீங்கள் இது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிற எத்தனை டைம் நான் கேட்டிருக்கேன், சொல்லு அப்படின்னு கேட்டான். அதையே நீ கேட்குற, ஒரு நாள் வருவான் உன் அப்பா வந்து வேலையாக இருக்கான், அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்டா. ஏன்னா ஆனால் குழந்த மனசில் வந்து இதை வளர்க்கக்கூடாதுல்ல, வன்மத்தை வளர்க்கக்கூடாதுல்ல, வருவான் வேலையாக இருக்கான், அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பா பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான், நம்மளுக்காக தானே கஷ்டப்படுறான்னு சொல்லியிருப்பான். ஆமாம் அவன் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா, காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. அப்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேபி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப அங்கே மம்மி என் லஞ்சு பேக்கு கொடுங்க டைம் ஆயிடுச்சு, கொடுங்க வேகமாக வாங்க மிஸ் வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இருடா, நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன் மிஸ்கிட்ட பேசிக்கிறேன் சரியா, அவங்க என் ஃப்ரெண்டு தான் சரியா, எப்போவுமே ஃப்ரெண்டானீங்க, இது எப்படி எனக்கு தெரியாமல் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, அதெல்லாம் வந்து அப்படி தான், நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு, இருந்தாலும் நான் சீக்கிரமாக போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் வர சொன்னாங்க, ஏன்டான்னு இப்படி லேட்டாக வரேன்னு கேட்குறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது தெரியுமா, அவங்க எங்கெங்கேயோ இருந்து சீக்கிரமாக வந்துடுறாங்க, நான் இங்கே பக்கத்தில் இருந்து லேட்டாக போகிறேன் இருடா, நான் உனக்கு வந்து சமைக்கணும்ல, பார்த்து செல்லத்துக்கு சமைச்சு ஹெல்தி ஃபுட்டாக கொடுக்கணும், பரவாயில்ல நீங்கள் எனக்கு ஃபுட்டெல்லாம் வேணாம், நீங்கள் வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக வந்து ஃபுட்டு சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான்டா. யார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் யார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி என்னை போட்டு யாருன்னு கேட்க முடியும், உங்கள் வீடா, இங்கே ஜிமின் பார்க் ஜிமின் யார் இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க் ஜிமின் ஆமாம் அவங்க வீடு தான், நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு தேடி வந்திருக்கீங்க, நான் அவங்க வந்து சொந்தக்காரங்களா, எங்கள் அம்மாவுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க, இருக்காங்க, உங்கள் அம்மாக்கிட்ட போய் கேளுங்க தெரியும், இப்போ புதுசாக வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லு, பேர் வந்து ஜேக்கின்னு சொல்லு பாப்பா, நான் பாப்பா இல்லை பையன், சரி பையன், நீங்கள் யார், இந்த குட்டி எந்த குட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஜிமினாவே தெரியல, நீங்கள் வந்து என்னவே தெரியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஜிமினா தெரியும், புரியலையே எனக்கு, குட்டி என்ன சொல்லுது அப்படின்னு, நான் ஜிமினாவோட குட்டி தான், ஜிமினாவோட பேபி, என்ன சொல்கிற நீ, ஜிமின் நமக்கு ஒரு பேபி இருக்கானா, இதை கூட நீ என்கிட்ட சொல்லலைல்ல, நான் அந்தளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனாடா, பேபி இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முழிக்கிறான். நான் ஜிமினாவை பார்க்கணும், அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ எனக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறான். நீ வாங்க அங்கிள் வாங்க வீட்டில் அங்கிள், சரி சொல்லிட்டு போகிறான்டா. போயிட்டு
உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க நேம் ஜேகே. என்ன ஜேகே வீட்டுக்கே வந்துட்டானா? இவனுக்கு எப்படி தெரியும் வீடு அப்படின்னு கேட்குறான். உனக்கு எப்படிங்க பேபி நீ ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்ருவேம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்டா. சரி நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜேகே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாமே அப்படின்றான். இல்லை நான் சொல்லலை, நான் என்றைக்கும் உன் பர்மிஷன் இல்லாமல் எதையுமே நான் சொல்லியிருக்கேன். பேபி இருக்குங்க கூட மறைச்சிட்டல ஜிமினா, நான் அப்படி உன்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன் தான், அதுக்காக இதை கூடவா சொல்லாமல் இருப்பேன். பாரு அவன் என் அங்கிள்னு சொல்கிறான், நான் அவனுடைய அப்பான்றது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே காரணம் நீ தானே ஜிகே, நீ தானே அப்படி உருவாக்கி வச்ச, நான் எவ்வளோ உன்ட்ட நான் சொன்னல, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தப்பு தான், என் மேலே தப்பு தான், இப்போ கூட சொல்லக்கூடாதா நான் அவனுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன இது ப்ரூஃப் இருக்குது ஜேகே, நீ திரும்பவும் வந்து நீ என்னை இப்படி பேச மாட்டே, இப்படி நடத்த மாட்டே அப்படின்னு. இங்கே பாரு உன் காலில் வேணாலும் விழுக்கிறேன், நானுமே அப்படி கிடையாது ஜிம்மி, நான் மாறிட்டேன், அது தெரியாமல் நடந்த தப்பு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழும். ஜேகே ப்ளீஸ் எந்திரி, காலெல்லாம் விழுகாத, நான் உன் மேலே வருத்தத்தில் தான் இருக்கேன், கோவம் தான், மற்றபடி உன்னை பிடிக்காமலாம் கிடையாது. எப்படி உன்னை எனக்கு பிடிக்காமல் போகும்? உன்னை எப்படி நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்டா, நான் உயிருக்கு உயிரை லவ் பண்ணியிருக்கேன், உன்னை எப்படி என்னால் வெறுக்க முடியும் சொல்லு? என்னால் அப்படி வெறுக்க முடியாது, புரியுதா? மிஸ் யூடா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், டே பை டே உன்னை நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். இந்த பிரிஞ்சிருந்த காலங்களில் தான் உன்னை பற்றி நான் அவ்வளோ நினச்சிருக்கேன், அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், ஸ்டில் இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை மன்னிச்சிரு ஜேகே, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நானும் உன்னை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, உன்னை தேடி திரும்பி வந்திருக்கணும், உன்னை தேட விட்டுருக்கக்கூடாது ஜேகே, மன்னிச்சிரு, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அழுகுறான்டா. பேபி நீ அழுகாதா, நீ அழுதா நான் அழுதுறேன், உனக்கு தெரியாதா? உன் கண்ணில் நான் கண்ணீரை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, இனிமேலும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓகே, இனிமேல் வந்து உன்னை நான் வந்து உன் ஃபேஸில் நான் ஹாப்பி டியர்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான்டா. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ் யூ ஜேகே, மிஸ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்களா. ஐ லவ் யூ, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சேம் டைம் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே, நானும் தான் பேபி உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்ன மன்னிச்சிரு, ஓகே பரவாயில்ல போதும் விட்டுரு, இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிடுறான். பேபி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பையனை கூப்பிட்றாங்கடா. இங்கே பாரு, நீ உன் அப்பாவை கேட்டுகிட்டே இருந்தல, எங்கே என் டேடி எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால, இவங்க தான் உன்னோட டேடு, இவங்க தான் வந்து ஒர்க்குக்கு போயிருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க. டாடா நீங்களா? மிஸ் யூ டாடா, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உங்களை எவ்வளோ கேட்டேன் தெரியுமா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன பார்க்க வரல, போங்க உங்க மேலுக்கும். பேபி சாரிடா, அப்பாவுக்கு வந்து நிறையா வேலை இருந்துச்சு, இப்போ வந்துட்டல டேடா வந்துட்டல, நம்ம நிறையா ப்ளீஸ் போவோம், உன்னை வந்து இப்போ எல்லோரும் வந்து ஒன்றா இருப்பீங்களா? ஆமாம் கூடவே இருப்பேன், உனக்கு நான் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறேன் சொல்லலாம். ஐ ஜாலி டேட், லவ் யூ டூ பேபி அப்படி சொல்லலாம். அதே மாதிரி தாண்டா உங்களோட லைஃப் போகுது. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிமீன் ஐ லவ் யூ ஜிமீன், ரொம்ப லவ் பண்ணுறேன், திரும்பி முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறான். பண்ணலாம் பேபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போ பண்ணினேன், இனிமேல் உன்னை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுச்சு. உன்னோட ப்ரீத் வந்து எனக்குள்ளே இருக்கணும், இன்னும் ப்ளீஸ், இன்னும் இல்லை இந்த நெருக்கம் பத்தாது எனக்கு, ப்ளீஸ் ஜேகே, இது வரைக்கும் உன்னை நான் மிஸ் பண்ண அந்த டேஸ் அப்புறம் நான் இந்த ஒரு ஹக்கில் நான் பார்க்கணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அதோடு என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ஜேகே வந்து ஜிம்மினா வந்து ஹக் அப்படியே லிஃப்ட் பண்ணி ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறான்டா. அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க 2 பேரும் வந்து, ஒரு லாங் கிஸ் போகுதுடா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவ்வளோ எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாடா நீங்கள் வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போகலாமே, நம்ம 3 பேர் சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிட்டு வராங்கடா. போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களாம் வராங்க, யார் நம்ம ஆல்ரெடி வந்து ஆரம், அதுக்கப்புறம் ஜின் ஹயாங், அதுக்கப்புறம் வந்து
ஜிமினோட அப்பா சுகா வராங்க, எல்லோரும் வராங்க. வந்து நம்ம ஆரம் வந்து பார்க்குறான். ஜிமினாவும் ஜேகேயும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாங்க பேபியோட. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜிமினா அதாவது நம்ம ஜின்னுக்கும் ஆரம்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பேபி பிறந்துரும்டா அந்த கேப்பில், இவங்க சேர்ற அந்த கேப்பில் பிறந்துடும். ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வழியாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஜிமினா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், அதனால தான் உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ விட்டு கொடுக்குறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு. எனக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் வந்து நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன் ஜிமின். நீ சந்தோஷமா இரு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. நான் இந்த லைஃப்பில் வந்து மூவ் ஆன் பண்ணிடுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் உன்னை மறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜிமின். ஏன்னா அந்தளவுக்கு நீ என் மனசில் ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்ட. ஏன்னா உலகமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் ஜிமின். ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்தாலும் நான் வந்து உண்மையாக நான் லவ் பண்ணேன். பரவாயில்ல, உன்னோட சந்தோஷத்தில் நான் என்னோடய சந்தோஷத்தை தான் பார்க்குறேன். நீ இப்படி வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது நம்ம வந்து கிளம்பிடுறான்டா. அதுக்கப்புறம் நம்ம ஆரமும் சரி ஜின்னும் சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பி லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே நம்ம ஆரமுக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. ஐயோ நம்ம ஜேகே லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப சஃபர் ஆகிருப்பான். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக